நாம வாழ்க்கையில வந்துட்டு, ச்சே! என்னடா இப்படி பண்ணிட்டோம். இவ்ளோ முட்டாள்தனமா பண்ணிட்டோமே அப்படின்னு நெறைய தடவ நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா, இந்த 2 பேரோட ஸ்டோரிய கேட்டீங்கன்னா, நாம பண்ணதெல்லாம் அந்த அளவு ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்படி என்னடா ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1975ல ரான் வைன் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட கோ-ஃபவுண்டரா அப்ப இருந்தாரு. அப்ப இருந்த அவருடைய சிச்சுவேஷன்க்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கிட்ட இருந்த 10% ஆப்பிளோட ஷேர வந்துட்டு வெறும் $800க்கு சேல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அது எவ்வளோ டெவலப் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அவர் சும்மாவே வச்சிருந்தா கூட இப்ப இருக்கிற கணக்கு $250 பில்லியன் அளவுக்கு அவர்கிட்ட இருந்திருக்கும். இன்னொருத்தருடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009ல ஜேம்ஸ் ஹால் இவர் வந்து பாத்தீங்கன்னா 7500 பிட்காயின்ஸ் வந்துட்டு அந்த டைம் வச்சிருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட ரேட் எவ்வளவுனா ₹1 கீழே தாங்க இருந்தது. ஆனா இப்போ அதோட ரேட் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில 2013ல அவர் பிட்காயின் வாங்கி வச்சிருந்திருக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருந்த ஹார்ட் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுது. அதை வந்து அவர் எல்லா குப்பையிலும் வந்துட்டு போய் தேடி பார்த்திருக்காரு. பழைய ஹார்ட் டிரைவ்ஸ் வச்சிருக்கவங்கள்ட்டையும் போயிட்டு விசாரிச்சு பார்த்திருக்காரு. ஆனா அவருக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஏன் அவர் அந்த அளவு தேடினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிட்காயினோட விலை எவ்வளவுனா 80 lakhsங்க. அவர் 7500 பிட்காயின் வச்சிருந்தாருன்னா அவருடைய இன்றைய மதிப்பு 6000 கோடிக்கு மேல. இப்ப புரியுதுங்களா? நம்ம எவ்வளவோ தேவலான்னு.